அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. எங்கிருந்து வந்தானே தெரியல, குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா? செர்ரி அந்த கேக்குன்ற மாதிரி. இப்ப நான் சொன்னதெல்லாம் சும்மா டீசர் தான். இப்ப முக்கியமான படமே என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை வரும், அதையும் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வரும். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துடுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன டைம்ல வார் வந்துச்சு. வார் போயிட்டு இருக்கும் போதே என்னாச்சுன்னா, நமக்கு பெட்ரோல் கேஸ் எல்லாம் ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்போ அதான் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாதுன்னு நினைக்கிற டைம்ல அதுக்குள்ள ஹண்டான ஒரு புது வைரஸ் வருது. இது போக இப்போ என்னடான்னா, நம்ம மோடி அவர்கள் வேற கோவிட் டைம்ல இருந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, பசங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, வீட்டை விட்டு தேவையில்லாம வெளியே வராதீங்க, பிரைவேட் வண்டி யூஸ் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா தங்கம் அதிகமாக வாங்காதீங்க, டெஸ்டினேஷன் வெட்டிங் எல்லாம் பண்ணாதீங்க, தேவையில்லாம வெளியூருக்கு போகாதீங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஆர்கானிக் முறையில ஃபார்மிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் அறிக்கை விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்தா பெருசா ஏதோ ஒன்று வர மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? செர்ரி அந்த கேக்குன்ற மாதிரி பில்கேட்ஸ் அவர்கள் புதுசா ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை பத்தியெல்லாம் நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர்ட். சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம இப்ப பேச போற விஷயம் என்னன்னா, இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிற தியரிஸ். இது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. இது எதுக்குமே ப்ரூஃப் இல்ல. ஆனா இதெல்லாம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம மறுக்கவும் முடியாது. இந்த வீடியோ பாக்குறவங்களை பயன்படுத்துறதுக்காக இல்ல, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்ன்றது. நம்ம ஃபர்ஸ்ட் பிரச்சனையில இருந்தே வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல தான். எப்ஸ்டீன் ஃபைல் கேஸ்ல என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நியூஸ் வந்து உலகத்தையே ஷாக் ஆகிச்சு. செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்தோட பேரும் அதுல அடிபட்டுச்சு. கிட்டத்தட்ட அது ரிலீஸ் ஆன டைம்ல இன்டர்நெட்டே தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த விஷயம் என்னாச்சுன்னே தெரியல. ஏன்னா அந்த விஷயம் நடந்துட்டு இருந்த டைம்ல தான் திடீர்னு ஒரு வார் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. எங்கிருந்து கிளம்பிச்சுனே தெரியல. காலையில நியூஸை பார்த்தா இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சண்டைன்றானுங்க. எங்கிருந்து வந்தானே தெரியல, குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்கார வேற இடத்துல பூந்தா. இவனுக்கு 3 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை போட்டு பிறந்தாங்க. அப்புறம் ஈரான் போட்டு அமெரிக்காவை பிறந்துச்சு. இவனையெல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தானுங்க. இவனுக்கு சண்டை போட்டதுல ஹார்மோஸ் கனலை வந்து மூடி வச்சிட்டானுங்க. அந்த வழியாக தான் நமக்கு வந்து கப்பல் மூலமா ஆயில், கேஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இவனுக்கு சண்டைனால அந்த பக்கம் இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் வராம நமக்கு இங்கே ஆயில் ஷார்டேஜ் ஆச்சு, கேஸ் ஷார்டேஜ் ஆச்சு, பெட்ரோல் பிரைஸ் அதிகமாச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. நமக்கு வீட்டுக்கு கேஸ் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல, ஒரு 15 நாள் லீவ் விடுறோன்ற மாதிரி திறந்து விட்டானுங்க. அதுக்கு திறந்து விட்டதுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஹண்டான ஒரு புது வைரஸ் கிளம்பிருச்சுன்னு வேற சொல்லி இப்ப அந்த வைரஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. எங்கேயோ போன கப்பல்ல எவனோ ஒரு ரேட்னால டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு இப்போ அது உலகம் ஃபுல்லா ஒவ்வொருத்தருக்கா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த டிசீஸ்க்கு வேற கியூரை கண்டுபிடிக்க முடியாம தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க வேற வேற நாட்டுல இருந்து. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தாதுன்னு திடீர்னு இன்னைக்கு காலையில மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் தங்க வாங்காதீங்க, எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, யாரும் வேலைக்கு போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க, ஓன் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாறுங்க. இந்த மாதிரிலாம் வேற அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போன ஷேர் மார்க்கெட் எல்லாம் செம்ம அடி. அவர் தங்கம் வாங்க வேண்டாம், எதெல்லாம் வேணாம்னு சொன்னாரோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் செம்மடி வாங்கிடுச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போங்கன்னு சொன்னனால பஸ்ஸோட ட்ரெயினோட ஷேர்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறத பார்த்தா ஒன்று வைரஸ், இப்போ இந்த லாக்டவுன் பத்தி பேசுறாங்க, பெட்ரோல்ன்றாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து பெருசா ஏதோ ஒன்று வரும்னு யோசிக்க தோணுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் சும்மா டீசர் தான். இப்போ முக்கியமான படமே என்ன அப்படின்னா, நம்ம பில்கேட்ஸை பத்தி தான். அவர் சும்மா இருக்காம இப்போ புதுசா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த வேக்சின் நம்ம யூஸ்வலா கோவிடுக்கு போட்ட மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட தேவையில்ல. அந்த வேக்சின் பாக்குறக்கே ஒரு பேண்டேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த பேண்டேஜை நமக்கு எங்க வேணாலும் வச்சு நம்மளே செல்ஃபா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பேண்டேஜ் அப்ளை பண்ண உடனே அது நம்ம ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி உள்ள போயிடும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே, பேண்டேஜ் உள்ளுக்குள்ள வந்து மருந்து இருக்கும், அது உள்ள போயிடும், எல்லாமே ஓகே தான். ஆனா இதுல கேட்சே என்ன அப்படின்னா, அந்த பேண்டேஜ்ல கோடிங்ஸ் இருக்கு. அதாவது அந்த பேண்டேஜ் போட்டதுக்கு அப்புறமா சப்போஸ் உங்களை பத்தின பிசிக்கல் டீட்டெயிலை யாராவது ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேண்டேஜ் ஒட்டின இடத்துல ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்களோட பாடியை பத்தின ஃபுல் ஹிஸ்டரி அதுல தெரிஞ்சிடும். உங்க பேர் என்ன, உங்க வயசு என்ன, உங்க பிளட் குரூப் என்ன, பிரச்சனை இருக்கா, இல்ல ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வருமா, நீங்க இது வரைக்கும் என்னென்ன வேக்சின் எல்லாம் போட்டிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் அதுல வந்துடும். கிளியரா எல்லா டேட்டாவும் கிளவுட்ல ஸ்டோர் ஆயிடும். அதாவது இன்ஜெக்ஷன் இல்லாம இந்த ஸ்கின் பேட்ச் மூலமா நமக்கு மெடிசன் தரது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு QR கோட நம்ம உடம்புல பதிக்கிற மாதிரி தான். யாரு நம்மளை ஸ்கேன் பண்ணாலும் நம்மளை பத்தின A to Z டீடைல் தெரிஞ்சிடும். யூஸ்வலாவே உங்களுக்கு தெரியும் ஒரு டேட்டாக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம உலகத்திலேயே இருக்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எடுத்துப்போம், ஒரு டேட்டாக்காக தான் அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேட்டா கிடைக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம்லாம் நமக்கு ஏன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட டேட்டா அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்றோம். அந்த டேட்டா தான் உங்களுக்கு விஷயமே. ஆனால் அந்த டேட்டாலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன வாங்க போகிறோம், நம்ம என்ன வாங்கி வச்சிருக்கோம், அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், நம்ம எங்கே போக போகிறோம், இந்த மாதிரியான டேட்டா தான். இந்த மாதிரி டேட்டாக்கே வேல்யூ ஜாஸ்தி. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷனை ஸ்கேன் பண்ணி அவ உடம்புக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டேட்டாக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கோல்டு மைன் மாதிரி.
நமக்கு என்ன பிளட் குரூப் இருக்கு, என்ன டிசீஸ் இருக்கு, நமக்கு டிசீஸ்க்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கணும், இந்த டிசீஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதா, இவன் எப்போ சாவான் அப்படின்ற வரைக்கும் மொத்த டேட்டாவும் அவங்களால பார்க்க முடியும். இதை நல்ல வகையில் பயன்படுத்திக்கிட்டா பரவாயில்ல. சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு மெடிக்கல் மாஃபியா கையில் போச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. ஏதாவது ஒரு பணக்காரனுக்கு ஏதாவது ஒரு ஆர்கன் தேவை அப்படின்னா அசால்ட்டாக இந்த டேட்டாவை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக யாருக்கு என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குன்றத முதற்கொண்டு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இது இன்னும் அந்த ப்ராசஸை ஈஸியாக்கிடும். ஸோ பணம் இருக்கிறவன் ஈஸியாக பணம் இல்லாதவங்ககிட்ட இருந்து என்ன வேணால் எடுத்துப்பான். ஆல்ரெடி பணம் இல்லாதவங்க வாழ்றதே கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனும் போயிடுச்சு அப்படின்னா அவங்க உயிரோட இருக்கிறதே கஷ்டமாகிடும். சரி, இப்போ இந்த வேக்சினை போட்டுக்கிட்டா தானே பிரச்சனை. சப்போஸ் இந்த வேக்சினை போட்டுக்காம விட்டுட்டு அவங்களால இந்த இன்ஃபெக்ஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளால அந்த வேக்சினை போட்டுக்காமல் இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் கோவிட் வேக்சின் அப்படியே நினைச்சோம். கோவிட் வந்தது, கோவிடை தடுக்கணும்னா இந்த வேக்சினை போட்டு தான் ஆகணும்னு நம்மளை கட்டாயப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிட் போட்டால் தான் நம்மளால் வீட்டை விட்டே வெளியே போக முடிஞ்சிச்சு. ஒரு ஊர் விட்டு ஊர் ட்ராவல் பண்ணணும்னா கூட கோவிட் வேக்சின் போட்டுருக்க சர்டிஃபிகேட்டை காட்டினா தான் நம்மளால போகவே முடிஞ்சிச்சு. சப்போஸ் அதே மாதிரி வேற ஒரு வைரஸை பரப்பி விட்டு, நான் ஒன்றும் ஹண்டாவை பற்றியெல்லாம் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேற ஒரு வைரஸ் பரவிடுச்சு, அதுக்காக நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் ஆகணும்னு சொன்னால் அது போடுறதை தவிர வேறு வழியே கிடையாது. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. நம்மளும் இந்த வேக்சினை போட்டுருவோம், நம்மளோட டேட்டாவும் க்ளவுடில் ஸ்டோர் ஆகிக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். இது எப்படி நடக்க போகிற விஷயம் தான், நம்மளால் தடுக்க முடியாது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தான்னா ஏலியன் ஃபைல்ஸ். ட்ரம்ப்புக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த ஏலியன்ஸ் வச்சு தான் விளாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். யாராவது ஏதாவது ஒன்று சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது நான் பாரு ஏலியன் ஃபைல்ஸை கொண்டு வரேன், ஏலியனை கொண்டு வரேன் அப்படின்னு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஏலியன் ஃபைல்ஸை பற்றி சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணதில் ஒன்றும் பெருசாக சூப்பராக சொல்லிக்கிற மாதிரிலாம் எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. நான் அடுத்ததாக ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ஏலியன் ஃபைல்ஸை பற்றின வீடியோ தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இன்டர்நெட்டில் புதுசாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி பரவிட்டு இருக்கு. அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு படமாக காட்டியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, ஆனால் உண்மையான எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பெரிய பணக்காரனை வழிக்கு கொண்டு வரதுக்காக எப்ஸ்டைன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண உடனே அவங்க எதிர்பார்த்ததை விட அது காட்டுத்தீ மாதிரி பரவி பெரிய லெவலில் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை எப்படியாவது சமாளிக்கணுமேன்றதுக்காக வார்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வாரில் வாலண்டியராக அமெரிக்கா உள்ளே போய் சண்டை போட்டு இருந்துச்சு. சண்டை போட்டதில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் எதிர்பார்த்ததை விட ஈரான் வந்து அமெரிக்காவை நல்லா அடிச்சிட்டாங்க. அதை எப்படா சமாளிக்கிறதுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹார்மோஸ் கனாலை மூடி வச்சாங்க. அதனால உலகத்துக்கே பிரச்சனையாச்சு, ஆயிலே கேஸ்லாம் ரொம்ப பற்றாக்குறையாச்சு. ஸோ இந்த விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதை வந்து கொஞ்சமாக திறந்து விட்டாங்க. அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கிடையில் இப்போ இந்த ஹண்டா வைரஸ் வேற பரவி இருக்கு. ஹண்டா வைரஸ் இப்போ ஒவ்வொரு நாடாக பரவிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு மோடி அவர்கள் இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேற இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பணக்காரர் ஒரு மெடிக்கல் கம்பெனியை வச்சிருந்து அந்த மெடிக்கல் கம்பெனியிலேருந்து அவர் ஒரு மருந்தை தயாரித்து அந்த மருந்தை வந்து விற்கிறதுக்காக ஒரு வைரஸை கண்டுபிடிச்சி அந்த வைரஸை பரப்பி விட்டு இப்போ அந்த வைரஸுக்கு மருந்தாக அந்த வேக்சினே கொடுத்து அதை நம்ம எல்லாத்தையும் போட வச்சு அது மூலமாக நம்ம டேட்டாலாம் எடுக்க வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனையும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வேணுன்ற ஆளுகளை மட்டும் வச்சுட்டு வேண்டாத ஆளுகளை வந்து மொத்தமாக முடிச்சு விடலான்னு யோசிக்கிறாரான்றது பற்றி தான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு இருக்கு. அந்த பெரிய ஆள் யாருன்றதை நான் சொல்ல மாட்டேன். இந்த எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு ஆள் தான். எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்ன நடந்துச்சு, ஒரு வார் நடந்துச்சு. அந்த வார் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கைமீறி போயிட்டு இருக்கு. இப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஏலியன் ஃபைல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஏலியன் ஃபைல்ஸில் வந்து டைவெர்ட் ஆகலான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு. வைரஸ் வந்தது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்கனாமிக்கலாகவே நம்ம கொஞ்சம் ட்ராப்பான நிலைமையில இருக்கோம். அது போக இப்போ இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அஃபிஷியலாக இன்னும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொல்லலை, அவ்வளோதான். சப்போஸ் இந்த ஹண்டா வைரஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பரவி அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா யாரையும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கோவிட் டைமை விட ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சப்போஸ் அந்த கோவிட் லாக்டவுன் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வைரஸுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ வைரஸை வந்து தடுக்கிறதுக்கு நம்மளை வேக்சின் போட சொல்லுவாங்க. அப்போ நம்ம வேறு வழியே நம்ம வேக்சின் போட்டு தான் ஆகணும். வேக்சின் போட்டால் தான் நம்மளால் வெளியே எங்கேயும் போக முடியும். ஸோ இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் எங்கே போய் முடியுது, யார்கிட்ட போய் முடியுதுன்னு. இது எல்லாமே வந்து ஆனால் இன்டர்நெட்டில் இருக்க தியரி தான். ஆனால் தியரியாக இருந்தாலும் நம்புற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது வெறும் ஜஸ்ட் தியரி மட்டும்தானா? நம்மளே தேவையில்லாதது கற்பனை பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் ட்ரம்ப் ரிலீஸ் பண்ண அந்த ஏலியன் ஃபைல்ஸை பற்றி வீடியோ போடுறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மறுபடியும் நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நாளைக்கு நான் அந்த ஏலியன் ஃபைல்ஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.